காரைக்கால் எனும் பதியில் புனிதவதியார் என்ற அம்மையார் வாழ்ந்து வந்தார். அவர் இளம் வயது முதலே சிவபெருமான் மீது அசைக்க முடியாத பக்தி கொண்டிருந்தார். தினமும் சிவனை வழிபடுவதை தன் வாழ்வின் பெரும் பேராக கருதினார். புனிதவதியாரின் கணவர் பரமதத்தன் ஒரு பெரும் வணிகர். ஒரு நாள் அவர் தனது தோட்டத்தில் விளைந்த 2 சுவைமிக்க மாங்கனிகளை வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். அச்சமயம் சிவனடியார் ஒருவர் பசியுடன் புனிதவதியாரின் வீட்டு வாசலில் வந்து நின்றார். வந்திருப்பது சிவனே என்று உணர்ந்த அம்மையார் அவருக்காக சமைத்திருந்த உணவோடு கணவர் கொடுத்தனுப்பிய ஒரு மாங்கனியையும் சேர்த்து படைத்தார். மதிய உணவிற்கு வீடு திரும்பிய பரமதத்தன் மீதமிருந்த ஒரு மாங்கனியை சுவைத்து அதன் சுவையில் மயங்கி மற்றொரு கனியையும் கொண்டு வருமாறு கேட்டார். செய்வதறியாது திகைத்த புனிதவதியார் பூஜை அறைக்குச் சென்று சிவபெருமானிடம் மனமுருக வேண்டினார். ஈசனே, என் மானத்தை காப்பாய் என்று அவர் வேண்டிய மறுகணம் அவர் கைகளில் ஒரு மாங்கனி தோன்றியது. அந்த தெய்வீக மாங்கனியை பரமதத்தன் சுவைத்த போது அதன் சுவை முந்தையதை விட பன்மடங்கு இனிமையாக இருந்தது. சந்தேகமடைந்த அவன், இது நான் அனுப்பிய கனி அல்ல, இதன் ரகசியம் என்ன என்று வினவ புனிதவதியாரும் நடந்ததை கூறினார். அதை நம்பாத பரமதத்தன் மீண்டும் ஒரு கனியை வருவிக்குமாறு ஆணையிட்டான். அம்மையார் மீண்டும் வேண்ட ஒரு கனி தோன்றி அவன் கையில் பட்டவுடன் மறைந்தது. தன் மனைவி சாதாரண பெண் அல்ல, ஒரு தெய்வம் என்பதை உணர்ந்த பரமதத்தன் அவளை விட்டு விலகிச் சென்றான். கணவனே தன்னை தெய்வமாக பார்க்கும்போது இந்த மானிட அழகு எதற்கு என்று எண்ணிய புனிதவதியார் தனது சதையையும் அழகையும் நீக்கி பேய் வடிவம் தருமாறு சிவனிடம் வேண்டினார். சிவனும் அவ்வாறே அருளினார். அந்த பேய் வடிவத்திலேயே புனிதவதியார் கைலை மலைக்கு பயணம் செய்தார். புனிதமான மலையை கால்களால் மிதிக்கக்கூடாது என்று எண்ணி தலையால் நடந்து சென்றார். அவரது பக்தியைக் கண்ட சிவபெருமான், அம்மையே வருக என்று அன்புடன் அழைத்தார். என் அம்மையே, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று சிவன் கேட்க, பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறந்தால் உன்னை மறவாமை வேண்டும், நீ ஆடும்போது உன் திருவடியின் கீழிருந்து உன் ஆனந்த தாண்டவத்தை காணும் பேறு வேண்டும் என்றார் அம்மையார். சிவனும் அந்த வரத்தை அளித்து திருவாலங்காட்டில் தனது நடனத்தை காணுமாறு அருளினார். காரைக்கால் அம்மையார் வாழ்க்கை உணர்த்தும் நீதி, இவ்வுலகத்தில் உள்ள சொந்த பந்தங்கள் நிலையானவை அல்ல, இறைவன் ஒருவரே நமக்கு நிலையானவர். இந்த உண்மையை காரைக்கால் அம்மையார் அறிந்திருந்தார். அதனால்தான் இளமை வேண்டாம், பேய் வடிவம் தருக என்று இறைவனை வேண்டினார். இறைவனும் அவருடைய அன்பு உள்ளத்தினை அறிந்து அவரை ஆட்கொண்டார். இளமை, செல்வம் போன்ற அற்ப பொருட்களை ஒதுக்கிவிட்டு ஆண்டவனை சரண் புகுந்தால் நாமும் இறைவனின் பெருங்கருணையை விரைவில் பெற முடியும் என்பதை இக்கதை உணர்த்துகிறது.